ஸோ 6.5 கிலோ உண்டியல் வாங்க அந்த குழந்தைக்கு கொடுத்துருவோம். இந்த தம்பி வந்து முத்து கணேசியா, உனக்கு வந்து ஒரு தங்கச்சியாக நினச்சி நீ ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தல்ல, அதில் பார்த்து வீடியோலாம் பார்த்துட்டு உடனே இந்த தொகையை வந்து நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். இது உன்னுடைய ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்கு நீங்கள் பயன்படுத்திங்க, மேலும் உதவிகள் வரும், கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. சைக்கிள் வாங்கணும்னு ஆசையில சிறுக சிறுக சேமிச்சு வச்ச பணத்தை 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய சிறுமிக்கு வழங்கி இருக்கிறது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இவ்வளோ சின்ன வயசுல இப்படி ஒரு நல்ல குணமா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சிருக்கு சிறுவனுடைய இந்த செயல். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகாவுக்குட்பட்ட மேனக்காடு பகுதியை சேர்ந்தவங்க சுமதி. இவங்களுடைய கணவர் சிவராஜ் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாரடைப்பால உயிரிழந்துட்டாரு. இவங்களுடைய மூத்த மகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டாங்க. இவங்க தன்னுடைய இளைய மகள் மற்றும் மகனோட வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் இவங்களுடைய 2வது மகளான கிட்னி பாதிப்பு ஏற்பட்டிருந்திருக்கு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்களுக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்ட நிலையில புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இவங்க வாரத்துக்கு 2 முறை போயிட்டு டயாலிசிஸ் செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் சிறுமியுடைய இந்த நிலை சம்பந்தமான பதிவு சமூக வலைதளங்கள்ல பரவி இருந்திருக்கு. இத பார்த்த புதுக்கோட்டை மாவட்டம் அழியாநிலை பகுதியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரக்கூடிய முத்து கணேஷ் அப்படின்ற சிறுவன் தான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை சிறுமியுடைய மருத்துவ செலவுக்கு கொடுக்கறதா தெரிவிச்சிருக்காரு. சைக்கிள் வாங்கணும் அப்படின்ற ஆசையில தான் சிறுக சிறுக மொத்தமா 5347 ரூபாயை சேர்த்து வச்சிருந்திருக்காரு. அந்த காசை தான் சிறுமியுடைய மருத்துவ செலவுக்கு கொடுத்து உதவி இருந்திருக்காரு. இவ்வளவு சின்ன வயசுல சமூக பொறுப்போட ஒருத்தங்க கஷ்டப்பட்டுட்டு வராங்க அப்படின்றத பார்த்த உடனே தனக்கு சைக்கிள் இல்லாட்டியும் பரவாயில்ல, அவங்க குணமடையணும்னு அந்த நல்ல மனதோட கொடுத்திருக்காரு இந்த சிறுவன். இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு பொறுப்பா அப்படின்னு சிறுவனுடைய இந்த செயல் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சிறுமி குணமடையணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு இவர் கொடுத்திருந்திருக்காரு. சீக்கிரமா கண்டிப்பா சிறுமிக்கு குணமடையும் அப்படின்றதுல சந்தேகம் இல்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ 6.5 கிலோ உண்டியல் வாங்க அந்த குழந்தைக்கு கொடுத்துருவோம். இதில் 2 விதமான சந்தோஷம் இருக்குங்க. சிறுக சிறுக சேர்த்த பணம் ஒன்று, அந்த பணம் வந்து உண்மையாகவே பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு, அதுவும் பாருங்க சொந்த வீடு கூட கிடையாது, வாடகை வீட்டில் இருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி உண்மையான பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு, அதுவும் சின்ன குழந்தை கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு குழந்தைக்கு கொடுக்கும்போது மனநிறைவாக இருக்குது. உனக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கா? சைக்கிள் அப்புறம் வாங்கிக்கிறோம், கொண்டு இதை கொண்டு கொடுத்துருவோமா? இதுதான் உங்களுடைய சேமிப்பு. தங்கச்சி, இந்த தம்பி பேர் வந்து, உன் பேர் என்னையா? இந்த தம்பி வந்து முத்து கணேசியா, உனக்கு வந்து ஒரு தங்கச்சியாக நினச்சி நீ ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தல்ல, அதில் பார்த்து வீடியோலாம் பார்த்துட்டு உடனே இந்த தொகையை வந்து நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஸோ கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இதில் எவ்வளோ அமௌண்ட்லாம் இருக்காதியா, இது உன்னுடைய ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, மேலும் உதவிகள் வரும், கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க.